கடந்த 2 நாளா ஒரு செய்தி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. மொத்த சென்னைக்குமே ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க காவல்துறை. இது என்ன செய்தின்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்களேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்ததுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க எதை அந்த கும்பல் டார்கெட் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்குது அப்படின்றத. ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுக்குறேன். இந்த கும்பல் இந்த மாதிரி மேல் பாக்கெட்டில் வைக்கக்கூடிய ஃபோன்ஸ், அப்புறம் வந்து பர்ஸை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு ஏதாவது டிக்கெட் எடுக்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது, அது எந்த கவுண்டராக இருக்கட்டுமே, தேட்டரில் டிக்கெட் எடுக்கிற கவுண்டராக இருக்கட்டுமே, அந்த கவுண்டர் பக்கத்தில் நீங்கள் மொபைலை வச்சுட்டு டிக்கெட் எடுக்கும்போது கான்சன்ட்ரேஷன் அந்த கவுண்டரில் இருக்கிற நபர் கூட பேசிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் சைடில் ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்காக சில விஷயத்தை டார்கெட் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு திருடுற கும்பல் தான் நவோனியா கும்பல் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. இப்படி பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கு PhD முடிச்சு இறங்கியிருக்கிற கும்பல் தான் அந்த கும்பல். இது ரிலேட்டடாக தான் சென்னை காவல்துறை வந்து இந்த அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோலேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சின்ன பசங்களையும் அவங்க காவல்துறை மார்க் பண்ணியே வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கும்பல் சின்ன பசங்களையும் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சின்ன பசங்க சப்போஸ் மாட்டினா கூட வார்ன் பண்ணி அனுப்பிடுவாங்க சம்டைம்ஸ் அப்படின்ற மாதிரியும் அந்த ஐடியாவில் இதை பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்காக கியூவில் நிற்கிறாங்க. அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிற நபரும் நிற்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் நிற்கிறான். இந்த நபர் ஏதோ டென்ஷனில் இருக்காரு. ஏதோ அர்ஜென்ட்டா ட்ரெயினை பிடிக்கிற டென்ஷனா இல்லை வேற எதுவும் டென்ஷனா நமக்கு தெரியாது. மேலே போர்டை பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லைன்லேருந்து விட்டு, லைன்ல எல்லாரும் முன்னாடி நிற்கிறாங்க, ஆனால் அந்த லைனை விட்டுட்டு இடையில வந்து டிக்கெட் எடுக்க போறார். அவரை அந்த லைன்ல நிற்கிற ஒரு நபருமே கண்டிக்கிறார். நாங்களாம் லைன்ல நிற்கிறோமே, நீங்க லைன்ல வராம ஏன் இப்படி வந்து டிக்கெட் எடுக்கிறீங்கன்ற மாதிரி கண்டிக்கிறார். ஆனா அந்த நபர் ஏதோ சொல்லி அர்ஜென்ட்ன்றதை புரிய வச்சுட்டு டிக்கெட் எடுக்க ட்ரை பண்றார். ஆனா அப்ப நோட் பண்ணீங்கன்னா இந்த நபர், அந்த ஒயிட் ஷர்ட் போட்ட நபர் கவுண்டர்ல இருந்து வர்ற டைம்ல இவரு கூடயே அந்த சின்ன பையனும் வருவான். கரெக்டா பக்கத்துல வந்ததும் இவனோட கையில இருந்து அந்த துண்டு இருக்கு இல்லையா, அந்த துண்டை எடுத்துட்டு இவர் வந்து போனை வந்து மேல் பாக்கெட்ல வச்சிருந்திருப்பாரு. ஸோ டிக்கெட் எடுத்துட்டு திரும்பி போவாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் மேல் பாக்கெட்ல போன் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ரியலைஸ் பண்ணுவார். உடனே திரும்பி தேடுவார். அதையுமே நீங்க வீடியோல பார்க்க முடியும். இதுதான் இந்த கும்பலோட ஸ்கெட்ச். இந்த கும்பல் டார்கெட் பண்றதே எங்க அப்படின்னா நல்ல கிரௌடு கூடக்கூடிய இடங்கள், பொதுவா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாண்ட், அப்புறம் இப்போ மால்ல கூட இந்த மாதிரியான விஷயங்களை பண்றதா சொல்லப்படுது. அதுக்கான போட்டோஸ்மே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப குறிப்பா நமக்கு அவங்க மேல டவுட்டே வராது. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, மூணு பேரா தான் இந்த கும்பல் வந்து சின்ன சின்ன டீமா பிரிஞ்சு அங்கங்க கொள்ளையடிக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 3 பேர், பஸ் ஸ்டாண்ட்ல 3 பேர், அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் உங்களை டார்கெட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ண 2 பேர் இருப்பாங்க. அவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு அவன் பொருளை திருடினதுக்கு அப்புறம் அவன் வந்து அந்த பொருளை கைமாத்திடுவான். உடனே அவன் கொஞ்ச தூரத்துல அவன் இன்னொருத்தண்ட கைமாத்திடுவான். ஸோ இப்படி அந்த பொருளை ஒரு இடத்துல இருந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்றாங்க இந்த கும்பல். ஸோ இது ரிலேட்டடா தான் காவல்துறை அலர்ட் கொடுத்திருக்கு. ஸோ இந்த கும்பல் வந்து ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் அந்த பகுதியிலிருந்து தான் இந்த கும்பல் வரதா சொல்லப்படுது. இதுக்காக அவங்க கிளாஸை எடுத்து, இப்போ நம்ம வந்து ஜம்தாரா படம் பார்த்துருப்போம், இதுக்காகவே இந்த மாதிரி எப்படி ஸ்கேம் பண்றதுன்றதுக்காகவே கிளாஸ்லாம் எடுத்த மாதிரியான
காட்சிகள் இருக்கும் அந்த படத்துல, அதெல்லாம் உண்மையாவே அந்த ஜம்தாரான்ற கிராமத்துல நடக்கிறது தான். ஸோ அதே மாதிரி இந்த கும்பலும் இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறதுக்கு பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கூப்பிட்டு வரதா சொல்லப்படுது. ஸோ இதுல வந்து பிஹெச்டி, இந்த பிட் பாக்கெட்ல பிஹெச்டி முடிச்ச கும்பல்னே இதை சொல்லலாம். ஸோ இந்த கும்பல் ரிலேட்டடாக தான் இப்போ அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப உஷாரா இருங்க. இந்த கும்பல் இதுக்கு முன்னாடி ஏடிஎம் தெஃப்ட்லையுமே நிறைய பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், ஏடிஎம்ல எப்பெல்லாம் என்னென்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி. ஸோ மேபி இந்த கும்பலை கூட அந்த மாதிரி டெக்னிக்ல ஈடுபடலாம். ஸோ ஏடிஎம்லையுமே ரொம்ப கவனமா இருங்க. ஸோ மொத்தமாக இந்த கேங் குறித்து காவல்துறையோட எச்சரிக்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து க்ரௌடடான ஒரு இடத்துல இருக்கீங்க, ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில், மாலில், இல்லை வேறு எங்கேயாவது க்ரௌடடாக இருக்கிற பிளேஸில் நிற்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் வச்சிருக்கிற பொருளை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.